கட்சி என்பது என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு ஜனநாயக மிக்க தலைவர். எப்படின்னா எல்லாத்தையும் கருத்து கேட்டுதான் முடிவெடுப்பார். இப்ப தேர்தல் வருது, ஒரு மாவட்ட தலைவர், செயலாளர், முக்கிய பொறுப்பாளர்கள் அழைச்சு என்ன இந்த தேர்தலில் நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு முடிவெடுக்கலாங்கிற குறித்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட ஆய்வு செய்கிறார். இது எப்படின்னா எங்களையும் என்ன சொல்லிருக்காருன்னா, கீழ்நிலையில் இருக்கிற ஒன்றிய தலைவர் செயலாளர்கள் கேட்டுட்டு வாங்க, கேட்டுட்டு வந்து அந்த தகவலை எங்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஒருத்தர் ஐயா அவர்கள் என்ன கேட்கிறாரோ அதை அவர்கிட்ட நாங்கள் சொல்ல போறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கு தூய சக்தி அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதனால களத்துல இருக்கிற கட்சி திமுக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதுல பல கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. பாமக வந்து பல ஆண்டுகளா வந்து போராட்டம் பண்ணிருக்குது. எப்படி சார்? பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, 46 ஆண்டு கால வரலாற்றுக்கு சொந்தக்கார எங்க ஐயா. பாட்டாளி மகிழ்ச்சி தூங்குவது முன்பு வன்னியர் சங்கம், எங்களுடைய வன்னியர் சங்கம் என்பதும் பாட்டாளி மகிழ்ச்சி என்பதும் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறோம். இன்னைக்குன்னா நேற்று அடிச்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான் நாங்க கிடையாது. அரை நூற்றாண்டு கால தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், எங்களுடைய ஐயா, எங்களுடைய கட்சி. ஆக இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து மற்றவங்களை நாங்கள் பதில் சொல்ல அவங்க இப்படி இவங்க இப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையிலே பல சாதனைகளை இன்றைக்கு இந்த நாட்டிலே படைத்திருக்கிறோம். 1-2 சாதனைகள்ல 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்தவர் எங்க ஐயா. அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளவோ மக்களுக்கான பிரச்சனைகளை ஆங்காங்கே சின்ன பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை வரையில போராட்ட களத்திலே போராடி நின்று பெற்று தந்தவர். சட்டமன்றத்தில், அதாவது ஒரு உதாரணத்துக்கு காவல்துறைக்கே பல தேவைகளை அரசாங்கத்தில் கேட்டு பெற்று தந்தவர் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர். ஆக பாட்டாளி மக்கள் நான் மற்றவங்க சொல்றதை நாங்கள் கேட்க விரும்பல. எங்களை பொறுத்த வரைக்கும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். நேற்று பெய்த மழையிலே இன்று முளைத்த காளான் அல்ல, அரை நூற்றாண்டு கால சாதனை வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா அவர்கள்.